அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு வந்து ரிஷபத்திலையும், ராகு வந்து மீனத்திலையும், கேது வந்து கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். துவளாத மனதுக்கு சொந்தக்காரவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஆவணி மாதம் அப்படின்னாலே சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதம். உங்க ராசிநாதன் சூரியன் வந்து சிம்ம ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடியது தான் இந்த ஆவணி மாதம். அவரோட தொழில் மற்றும் சகாயஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அதனால் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி அவர்களோட ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. இருந்தாலும் சனியின் பார்வையும் உங்கள் ராசியில் இருக்குது. அதனால் தடைகளும் தாமதங்களும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வரதான் செய்யும். அனுபவஸ்தர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது கை கொடுத்து உதவும். தொழிலில் சனி பகவானோட பார்வையும் சூரியனோட பார்வையும் உங்கள் ராசியிலேயே இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தான், அதுவும் கும்ப ராசியில் சனி சஞ்சரிக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனை சனி பார்க்கறதால பகை கிரகங்களோட பார்வை இருக்கிறதால உங்களுடைய மனைவி, குழந்தைகள் வழியே, பெற்றோர் வழியெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய முன்னேற்றத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு அப்படின்னு மருத்துவ செலவு ஏற்படுறதால செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் இருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமா இருக்கிறதால மனதுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கும். உத்தியோகத்திலலாம் அவ்வப்போது இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்கி தான் நீங்கள் அடைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. சுக்கிரன் வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதியே நீச்சம் பெறுறாரு. நீச்சம் பெறுவதால் தொழிலில் உங்களுக்கு போட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் உடனடியாக முடிவெடுக்காமல் அதை நன்கு ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுங்க. தொழிலெல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் செய்யலாம். இந்த மாதத்தில் ஒரு சிலர்லாம் விலை உயர்ந்த பொருட்களை இந்த மாதத்தில் விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்து 10ஆம் தேதியே போகிறாரு. லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அழைப்புகள் அப்படிங்கிறது வரும். பயணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் பூமி விற்பனையாலையும் சரி, பாகப்பிரிவினை செய்துக்கிறதாலையும் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது தான் உண்டு. ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. தன லாபாதிபதியான புதன் வந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறது செல்வ நிலையும் செல்வாக்கும் உயரக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். சுபகாரிய பேச்சுக்கள்லாம் இந்த மாதத்தில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக முடியும். உங்களை உதாசீனப்படுத்தவங்கெல்லாம் உங்களை ஓடி வந்து பேசுவாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை அமைய போகுது. சமுதாயத்திலலாம் மதிப்பும் மரியாதையும் சிம்மராசிக்காரர்களுக்கு உயரும். இந்த ஆவணி மாதத்தில் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்காக அதிகமாகவே இருக்கும். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதால மனைவியோட உடல்நலம் பாதிக்கப்படலாம். மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். நெருங்கிய உறவினர்களுக்கு இடையெல்லாம் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது.
இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்குங்க. சிம்மராசிக்காரர்கள்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிறருடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. வயதானவர்கள்லாம் குளியல் அறையில் நடக்கும் பொழுது, வழுவழுப்பான தரைகளில் நடக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். ஜீவனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனாலையும் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதாலையும் மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய பணிகளில் ஏதாவது குற்றங்குறை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு நிராகரிக்கப்படலாம். அதனால் அலுவலக பணி காரணமாக வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அதனால் உடல்நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கும். மிக கவனமாக பணியாற்றியும் கூட தவறுகள் ஏற்படுறது வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் உண்டு. தற்காலிக பணியாளர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் அப்படிங்கிறது தாமதப்படும். தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஏன்னா சனி பகவானோட பார்வையும் சூரியனோட பார்வையும் இருக்கிறதாலையும் சரி, ராகு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதாலையும் தொழிலெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளி மாநில ஊழியர்களின் நியாயமற்ற கோரிக்கையால் மன நிம்மதி அப்படிங்கிறது பாதிக்கும். நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு குறைகிறதால உங்களுடைய சேமிப்பு கரைய போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்காது. ஆடம்பர செலவுகளை எல்லாத்தையும் கண்டிப்பாக குறைச்சிக்கணும். நீங்கள் செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சற்று சிரமப்படாமல் தவிர்த்துக்கலாம். அஷ்டமத்தில் ராகு பலமாக இருக்கிறார். இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும். விபத்துகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆணிவேராக கருதப்படக்கூடியவர் சுக்கிரன். அவர் சுபபலம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. கட்சி பணிகளில் அளவோடு செயல்படுங்க. சனி பகவானாலையும் ராகு பகவானாலையும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படும். அப்படிங்கிறதால நீங்களே விலகி நின்றாலும் கட்சியில் இருக்கக்கூடிய உட்பூசல் காரணமாக அதுவே உங்களை பாதிக்கும். மேல்மட்ட தலைவர்களை பற்றியும் கட்சியினரிடம் உங்கள் கருத்துக்களை கூறாமல் இருக்கிறது தான் நல்லது. மாணவர்கள்லாம் தேவையில்லாமல் வெளியில் அலைவதையும் ஒழுக்கம் குறைவான சக மாணவர்களுடன் பழகுவதையும் தவிர்த்துக்குங்க. சனி பகவானும் ராகு பகவானும் அமைஞ்சிருக்கிறதால பிற மாணவர்கள் செய்யும் தவறு உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்படிங்கிறதால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. படிப்பை தவிர வேறு எதுலேயே நாட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இருக்க வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது நிதி பற்றாக்குறையினால் சிரமப்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சக்திக்கு மீறிய பணிச்சுமையினால் கஷ்டப்படுவீங்க. மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது செஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் குழப்பம், வரவுல தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இதெல்லாமே இருக்கும். குரு பகவானோட பார்வையால் உங்களுக்கு ஓரளவு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. தொழில் வியாபாரத்திலலாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள்லாம் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரலாம். சூரியனால் நீங்கள் தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க. மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே ஜென்மராசிக்குள்ளேயும் தொடர்ந்து தனஸ்தானத்திலையும் செஞ்சரிக்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. பண வரவு அப்படிங்கிறது ஓரளவு திருப்தி தரும். உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய குருவால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒற்றுமை அப்படிங்கிறது பிறக்க போகுது. லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்க செவ்வாயால் ரியல் எஸ்டேட், விவசாயம், ஹோட்டல் தொழிலெலாம் சிறப்பாக நடக்கும். ராகு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். ராசிநாதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறதால எல்லாத்துலேயும் வேகம், அதிரடி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும் நேரம் இந்த ஆவணி மாதம். அதே நேரத்தில் உங்களுடைய அவசர செயல்கள் உங்களுக்கே சில சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரும். தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும். இந்த மாதம் முழுவதுமே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் கேட்டுவாங்க, மிக மிக நல்லது. இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்குங்க. அவசியம் இல்லாமல்
அனாவசியமாக இரவு நேரத்தில் வெளியில் சுற்றுவதை சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு.